ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 12, ஓவி 106. வாழ்நாள் முழுவதும் கடவுளை நிந்தனையிலே கழிந்தது உடல். ஆனால் கைரேகை கலை அவருக்கும் என்ன தொடர்பு? நடுநிலையான அனைத்து செயல்களும் சாய்ராயா நல் பக்தர்களின் தாய் தந்தை அவர். விளக்கம். சாமுத்திரிகா ஜோதிடத்தினுடைய நோக்கம் இறைவனுக்கு என்றென்றும் உடலை தியாகம் செய்தவர்களுக்கு. பாபாவினுடைய கையை பார்த்தவுடன் மூலே சாஸ்திரியினுடைய குரல் ஒலித்தது. பாபாவினுடைய ஒதுங்கிய நிலையையும் கைகளை காட்டி ஜோதிடம் அறியும் ஆர்வமின்மையையும் கண்டு மூலே சாஸ்திரிகள் அதை வலியுறுத்துவதை நிறுத்தினார். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பின்னர் அவர் முழு குழுவுடன் அரண்மனைக்கு சென்றார். குளித்து ஆடை அணிந்து அக்னிஹோத்திரத்தை செய்ய ஆரம்பித்தார். அதே நேரத்திலே தினசரி வழக்கப்படி பாபா லெண்டிக்கு சென்று கொண்டிருந்தார். அவர் பக்தர்களிடம், அரே காவிக்கள் எடுத்துக்கொள், நான் காவி உடை அணிவேன் என்றார். பின்னர் அனைவரும் நம்பிக்கையை உணர்ந்தனர். அவரவர் யோசித்துக் கொண்டிருந்தனர், பாபா ஏன் காவிக்கல்லை நினைவு செய்தார்? பாபாவின் தெளிவற்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை யார் புரிந்து கொள்வார்கள்? மரியாதையுடன் செவி கொடுத்து கேட்டால் இதன் பொருள் புரியும். புனிதர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யானவை அல்ல. அவரது வார்த்தைகள் எப்பொழுதும் அர்த்தமுள்ளவை மற்றும் ஆழமானவை. முதலிலே யோசித்து பிறகு பேசுவோம். இது ஒரு வழக்கமான பரிவர்த்தனை. ஆனால் துறவிகள் முதலிலே உச்சரித்து பிறகு அதன்படி நடந்து கொள்கின்றார்கள். பவபூதி என்ற நாடகம் லோய்கா நாம்ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்ததே ரிஷி நாம் புனரத்தியானம் வச்சன் அர்த்தோனுதாவதி. உலக ஞானிகளின் திரியிலே பேச்சு அர்த்தத்திற்கு ஏற்றதாக இருந்தது. ஆனால் மூல ரிஷி விஷயத்திலே வார்த்தைகளுக்கு பிறகு ஓடுகின்றது என்று அர்த்தம். பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்தார். செய்கையாக மணி அடிக்கப்பட்டது. பாபு சாஹேப் ஜோக் மூலே சாஸ்திரியிடம், இது ஆரத்தி நேரம், நீங்கள் மசூதிக்கு வருகின்றீர்களா? ஆனால் அப்போது அவர் மூலே சாஸ்திரி மேலங்கி அணிந்திருந்தார். புரிந்து கொள்வதிலும் சிரமப்பட்டார். நான் மாலையிலே பாபாவை தரிசனம் செய்வேன் என்றார். அங்கு ஜோக் ஆரத்திக்கு தயாரானார். பாபா இருக்கையிலே அமர்ந்தார். பூஜை ஆரத்தி நடந்தது. அப்போது பாபா, அந்த பிறந்த குழந்தையிடமிருந்து தட்சிணை கொண்டு வா என்றார். இதை கேட்ட பாபு சாஹேப் பூட்டி வாடாவினுடைய மூலையில் இருந்த மூலே சாஸ்திரியிடம் சென்று தட்சிணை கேட்டார். குறிப்பு: ஸ்ரீ சாய்பாபா உண்மையை தவிர எதையும் கூறியதில்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.